நான் ஜோசப் விஜய் தமிழ்நாட்டின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல்வராக பொறுப்பேற்கும் இந்த தருணத்தில் இந்திய குடியரசின் அரசியலமைப்பை முழு மரியாதையுடனும் உண்மையுடனும் காக்கிறேன் என்று உறுதிமொழி எடுக்கிறேன். எனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை எந்த ஒரு தனிப்பட்ட நலனுக்காகவும் பயன்படுத்தாமல் மக்களின் நலனுக்காக மட்டுமே பயன்படுத்துவேன் என்று உறுதியளிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நியாயம், நேர்மை, சமத்துவம் ஆகியவற்றை விட்டுக் கொடுக்காமல் செயல்படுவேன். இந்த நாற்காலி அதிகாரத்துக்காக இல்ல, மக்களுக்காக. இது ஒரு ஆட்சி இல்ல, ஒரு மாற்றம். நம்மால் முடியும் இல்ல, முடிக்கணும். தெய்வம் கோயில விட்டு நம்ம கூட வாழ வருதுடே. பண்டிகையை கொண்டாடுங்கடே. எஸ் மக்களே, இன்றைக்கி ஒரு பண்டிகை நாள் தான். யாரெல்லாம் அண்ணாவை ரொம்ப மதித்து அவருடைய கஷ்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோமோ அவங்களுக்கெல்லாம் தெரியும் அவருடைய கஷ்டம் என்னென்னு. அவர் என்னென்னலாம் விமர்சனங்கள் இன்றைக்குமே விமர்சனம் தான் சந்திச்சிட்ருக்காரு. ஸோ இப்போ அதே விமர்சனம் தான் ஆக்கூசமாக பேசுகிறாங்க. டிஎம்கே ஆதரவால் தான்டா நீ ஆட்சி அமைச்சிருக்கேன்னு. மக்களே, ஒன்று மட்டும் சொல்லிக்க விருப்பப்படுறேன். டிஎம்கே ஆதரவுலன்னா அவர் டைரெக்டாக டிஎம்கேவை போய் கேட்டிருப்பாரு. அங்கே கூட்டு சேர்ந்த கூட்டணிகள், அவங்களுக்கே உரிய தனித்தனி கட்சிகள் இருக்குது. சிறுபான்மையினரை, ஏழை எளிய மக்களை மதித்து ஆட்சிக்கு வரணும்னு நினச்சவங்க கிட்ட மட்டும்தான் அவர் ஹெல்ப் கேட்டாரே தவிர டிஎம்கே கிட்ட இது தெளிவாக புரிஞ்சுக்கும். ஸோ இனியும் இப்படி விமர்சனங்கள் பண்ணுறதை விடுங்க. அதுக்கெல்லாம் அவர் அசரமாட்டார். இனி மேற்கொண்டு தான் விமர்சனங்களே வரும். அதையெல்லாம் டேக்கல் பண்ணி மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பாரு. எல்லோரும் சப்போர்ட் பண்ணி எல்லோருக்கும் நன்றி. அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் இலவச பயணம், 200 யூனிட் மின்சாரம் இலவச திட்டங்களில் விஜய் கையெழுத்திட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.